பிரியமான தேவஜனமே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இந்த வருஷம் துவங்கி இந்த 5-6 நாட்கள் கர்த்தர் உங்களை அழகாக நடத்திட்டு வந்திருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக செபிக்கிறேன். தேவனுடைய சமாதானமும் நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் தொடரணும்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம சில வசனங்களை கர்த்தருக்குள்ள நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் விதமாக எழுதியிருக்கு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாட்களுக்கு அதினதின் பாடு போதுமானதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. நாளைக்காக கவலைப்படாதிருங்க. இந்த வருடம் துவங்கி 5-6 நாள் தான் ஆச்சு. அதுக்காட்டிலையும் நம்ம எங்கே போய் நிற்கிறோம்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தின் பாதியில் போய் நிற்கிறோம். இந்த நாட்களில் என்ன பண்ணுறது, இந்த மாதத்தில் என்ன பண்ணுறது, இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலையே. இந்த காரியத்துக்காக என்ன பண்ண போகிறோம், அந்த காரியத்துக்காக என்ன பண்ண போகிறோம்னு மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. இது மனுஷனுடைய இயல்பு தாங்க. எல்லாரும் சொல்கிற எல்லாரும், நானும் கூட சேர்த்து சொல்கிறேன், யாரும் இதனுடைய கவலைக்குள்ளே நம்ம போகாமல் இருந்ததே கிடையாது, இருக்கவும் முடியாது. ஆனால் அதுக்காக நம்ம இப்படி நடப்போன்றதுக்காக வேண்டிதான் கர்த்தர் அழகா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறாரு. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் அதன் தேவைகளுக்காக அது கவலைப்படட்டும். கவலைப்படுற விஷயத்தை யார் கையில கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நம்ம கையில கொடுக்கல. கவலைப்படுற விஷயத்த அந்த நாளைய தினம், அந்த தினத்துக்கு கொடுத்துருக்கிறார். அந்த தினம் கவலைப்படும் நமக்கு தேவையானவைகளை குறித்து அப்படின்னு சொல்லி பாருங்க. மேலே எழுதியிருக்கு, ஆகாயத்து 26வது வசனத்தில் விதமாக எழுதியிருக்கு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. இதுல ஃபுல்லாவே நிறைய காரியங்கள்ல விசேஷமானவர்கள், நீங்க விசேஷமானவர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன் விசேஷமானவர்கள்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கரத்தின் கிரியைகள். நம்ம அவருடைய கரத்தின் கிரியைகள், நம்ம அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவர்கள், நம்ம தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டவர்கள், தேவ தூதர்களிலும் சற்றும் சிறியவனாய் படைத்திருக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரர் இவ்விதமாய் சொல்லுவார். அது மட்டும் இல்லாம, நிமிஷந்தோறும் என்னை விசாரிக்கிற தேவன், காலைதோறும் என்னை போஷிக்கிற தேவன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க வரும்பொழுது அவங்க கவலைப்பட்டாங்க தான், என்ன சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்துல கர்த்தர் இந்த சாதாரணமான சாப்பாடெல்லாம் கொடுக்கல. பார்த்துக்கங்க, மன்னாவினால், தூதர்கள் சாப்பிடுற மன்னாவை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து போஷித்து காப்பாற்றினார்னு சொல்லி 1 நாள் 2 நாள் அல்ல, 40 வருஷம் அளவும் அந்த மன்னா பொழிந்தது. என்னைக்கு அவங்க கானானுக்குள்ள கால் வைக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அந்த மன்னா நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பாருங்க, அதுவரையிலையும் கர்த்தர் அவர்களை போஷிக்கிறவரா இருக்கிறார். நான் சொல்றேன், சாதாரணமான போஜனம் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க பசிக்குதுன்னு சொல்லி கேட்ட பொழுது அவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா, வானத்திலிருந்து பொழிந்தருளின தேவன். ஹல்லேலூயா. அது சாதாரணமான சாப்பாடு கிடையாது, மன்னாவினால போஷித்த தேவன். பாருங்க, எலியா படுத்து கிடக்கிறாரு, எழுந்து அவன் தூதன் கொண்டு வந்து கொடுக்கறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, தூதன் கையில கொடுத்து அனுப்புறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொட்டியும் கறியும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அது இந்த பூமியில இருக்கிற சாப்பாடு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றிட்டு வந்தது யாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை கூட நடத்திட்டு வந்தது யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடத்திட்டு வந்ததுனால அவங்களுக்கு என்ன போஷிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில இருந்த மாதிரி ரொட்டியும் கறியும் கிடைக்கல, அவர்களை கர்த்தரே போஷிக்கிறார். எப்படி போஷிக்கிறார்? வானத்தின் மன்னாவினால் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு விசேஷித்த ஒரு உணவை அவங்க சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அந்த மன்னாவை உட்கொள்ளுகிற அளவுக்கு அது தேவ தூதர்கள் உண்ணுகிற ஒரு சாப்பாடு. அதை கொடுக்குறாரு, அதை கொடுத்து காப்பாற்றுகிறார். நான் என்ன தெரியுமா சொல்றேன், கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கும் பொழுது, கவலைப்படாம அவரிடத்துல ஒரு காரியத்தை ஒப்புவிக்கும் பொழுது, அது இந்த பூமிக்கு
ஆவிக்குரியவைகளுடைய ஆசீர்வாதத்துல நம்ம சேர்க்கவே முடியாத அளவுக்கு நமக்கு எங்க இருந்து வரும்னு கேட்டீங்கன்னா பரத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் அருளுகிறார். அவர் கையில இருந்து வர விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கும். ஏன் ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் வழி நடத்துறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்க விசேஷமானவர்கள் ஆனபடியினால உங்களுக்கு நடக்கிற எல்லா காரியமும் கர்த்தர் இடத்துல இருந்து வரும். ஏன் கர்த்தர் இடத்துல இருந்து வரும்னா நீங்க கேட்கறது அத்தனையுமே நீங்க யாருகிட்ட கேட்கணும் அப்படின்னா ஏசப்பாவை கேட்டு அவரையே சார்ந்திருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து வரது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா விசேஷமானதாய் வரும். விசேஷமானதாய் வரும். ஸ்பெஷலா வரும். ஏன்னா நீங்க விசேஷமானவங்க. நீங்க ஏசப்பாவுடைய பார்வையில எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா விசேஷித்தவர்கள், ஸ்பெஷலா இருக்கிறீங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும். ஐயோ இவங்க எந்திரிக்கிறாங்களே, நாளைய தினத்துல கண்ணு முழிக்க போறாங்களே, இவங்களுடைய தேவைகள் இப்படிப்பட்டதா இருக்குதே, எப்படி சந்திக்க முடியும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அந்த நாள் கவலைப்படும். அதனாலதான் பிலிப்பில் விதமாய் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிற சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி பவுல் எழுதியிருப்பார். சந்தோஷமா இருங்க. ஆனா இதை எழுதும் பொழுது பவுல் எங்க இருந்து தெரியுமா எழுதியிருந்தாரு? காவலில், ஜெயில இருந்து எழுதுறாருங்க. கைகள் ரெண்டும் கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்து எழுதுறாருங்க. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்க. மனப்பூர்வமான ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தனா எந்த சூழலையும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். இந்த நாளுக்காக, நாளைய தினத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் இடத்துல ஒப்புவீங்க. அத்தனையும் அவர் எல்லாவற்றிலையுமே சிறப்பானதா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சிறப்பானது தான் தருவாரு. ஏதோ சும்மா நம்ம மனுஷனிடத்துல போய் கேட்டு நம்ம போய் கேட்டோம்னா கடன் தான் கேட்போம். அந்த மனுஷன் கடன் தான் கொடுப்பான். ஒருவேளை நம்மளுடைய சகோதர இடத்துலையோ இல்லை நம்மளுடைய தாய் தகப்பன் இடத்துலையோ நம்ம போய் கேட்டோம்னா அவங்க எப்படி எடுத்து கொடுப்பாங்க? மனப்பூர்வமா எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனா திரும்பி போய் அந்த தேவைக்காக நிற்கும் பொழுது அவங்க நம்மளை பார்த்து முகசுலிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அதனால நான் சொல்றேன், இன்றைக்கும் உங்களுடைய தேவைகளுக்காக எந்த மனுஷனிடத்துலையும் போய் நிற்காதீங்க. உங்க இருதயத்தை அங்கலாய்க்க விடாதீங்க. நான் இந்த தேவைகளுக்காக என்ன செய்வேனோ, நான் எப்படி இந்த வருஷத்தை நடத்துவேனோ, எப்படி இந்த மாசத்தை நான் நடத்துவேணும்னு சொல்லி புலம்பி தவிக்கிற உள்ளமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை, நாளைய தினத்திற்காக நீ கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கிறேன். ஏன் நான் உனக்காக இருக்கிறேன்னு கேட்டா, நான் உன்னை செலக்ஷன் பண்ணியிருக்கேன், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதனால நீ எப்படிப்பட்டவன் கேட்டா விசேஷமானவங்க. பாருங்க, நம்மளுடைய கவர்மெண்ட்ல ஒரு வேலைக்காக செலெக்ஷன் பண்றவங்கள எல்லாத்தையும் சும்மா எப்படியோ இருக்கிறவங்களெல்லாம் செலெக்ஷன் பண்ணிட மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு கலெக்டருக்காக ஒரு கலெக்டர் பதவிக்காக ஒரு செலெக்ஷன் நடக்குதுன்னா சாதாரணமானவங்கள செலெக்ஷன் பண்ணிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட விசேஷித்தவர்களை தான் இந்த பூமிக்குரிய பதவிக்கே செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, நீங்க ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு தேவன் பரலோகத்தின் பிதா உங்களை செலக்ஷன் பண்ணியிருக்கிறார். அப்ப நீங்க எவ்வளவு விசேஷமானவங்கன்றத நல்லா உணர்ந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லி, என்னையே செலக்ஷன் பண்ணிட்டீங்க, எனக்கானவைகளை நீங்க செலக்ஷன் பண்ணி தான் வச்சிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை நீங்க துவங்கி இந்த வருஷத்தை இப்படிப்பட்ட நம்பிக்கையிலே முடிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அத்தனை தேவைகளையும் சந்திப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீங்கள் தியானிக்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்தந்த நாள் அதின் கவலைகளுக்காக அந்தந்த நாள் கவலைப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்க மகிழ்ச்சியா இருக்க அந்தந்த நாள் கவலைப்பட ஆண்டவரே நீங்க அனுகிரகம் பாராட்டுங்க. இயேசுப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு இருதயத்தையும் என் தேவன் திறந்தருளி இந்த வார்த்தையினால் நிரப்பி அவங்க இருதயத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துவீராக. அவங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் நீங்க சம்பூர்ணமாய் சந்திக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனால பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.